ஹலோ, இன்றைக்கி நம்ம வந்து அலெக்ஸாவோட அன்னோன் ஃபீச்சர்ஸ் அண்ட் யூசர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து அலெக்ஸான்னு கூப்பிட்டா அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்கோ, கம்ப்யூட்டர் இல்லை அலெக்ஸா இல்லாட்டி அமேசான்னு கூப்பிட்டுக்கலாம். அது கூப்பிட்டா அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்படி வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. அது எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அலெக்ஸா ஆப்பை திறந்துட்டு அதில் வந்து மோர் அப்படிங்கிற மெனு இருக்கும். மோர்க்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டிவைஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். டிவைஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்கள் எந்த டிவைஸ்க்கு நீங்கள் வந்து வேக்வேர்டு சேஞ்ச் பண்ணுமோ அந்த டிவைஸ்க்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே வேக்வேர்டு அப்படிங்கிற செட்டிங் இருக்கும். வேக்வேர்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேக்வேர்டு வேணுமோ, அதாவது அந்த 4 வேக்வேர்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு வேக்வேர்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஃபீச்சர் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சைலண்ட்டாக அதுக்கிட்ட வந்து விஸ்பர் பண்ணி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விஸ்பர் பண்ணி கேட்டால் அது வந்து விஸ்பர் பண்ணி பதில் சொல்ல வச்சுக்கலாம். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அமேசான் அலெக்ஸா ஆப்புக்குள்ளே போயிட்டு மோர் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வாய்ஸ் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஒரு செட்டிங் இருக்கும். வாய்ஸ் ரெஸ்பான்சஸ்குள்ளே போயிட்டு விஸ்பர் மோடை டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விஸ்பர் பண்ணி அலெக்ஸா கிட்டே பேசினா அது விஸ்பர் பண்ணி பதில் சொல்லும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் உள்ள மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டாக அலெக்ஸாவோட பேசிக்கலாம். அலெக்ஸா, what is the time now? It's 11:59 AM. நீங்கள் வந்து நைட்டு பாட்டு கேட்டுகிட்டே தூங்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இதுதான் வந்து ஸ்லீப் டைமர். நீங்கள் வந்து இப்போ பாட்டு கேட்கும் போது எவ்வளோ நேரம் கழிச்சு ஆஃப் ஆகணுன்னு ஸ்டார்டிங்லேயே வந்து அலெக்ஸா கிட்ட சொல்லிடுங்க. சொல்லினீங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் செட் பண்ணீங்களோ அவ்வளோ டைம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். அடுத்த ஃபீச்சர், நீங்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் லைட்டை டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணும்போது அலெக்ஸா வந்து ஒவ்வொரு தடவையும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லும். நீங்கள் வந்து அந்த ஓகே சொல்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதில் ஒரு ஸ்மால் மியூசிக்கல் டோன் மட்டும் ப்ளே ஆக வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் அமேசான் அலெக்ஸா ஆப்குள்ளே போயிட்டு மோர்க்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். வாய்ஸ் ரெஸ்பான்சஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ப்ரீஃப் மோடுன்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து டேர்ன் ஆன் லைட் அப்படின்னு அதுக்கிட்ட சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்மால் மியூசிக்கல் டோன் மட்டும் ப்ளே ஆகிட்டு நின்றுடும். அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அலெக்ஸா, பெட்ரூம் ஆன். நீங்கள் வந்து நைட் நேரத்தில் உங்களுக்கு ஒரு நைட் லேம்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அலெக்ஸாவில் உள்ள லைட்டையே வந்து நைட் லேம்ப் ஆட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அலெக்ஸா ஓப்பன் நைட் லைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் உள்ள மைல்டு லைட் வந்து க்ளோ ஆகும். அதனால உங்களுக்கு அது வந்து நைட் லைட் ஆட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அலெக்ஸா, ஓப்பன் நைட் லைட். நீங்கள் வந்து சில ஆப்ஷன்ஸில் அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து அலெக்ஸா கிட்ட வந்து ஃப்ளிப் அ காயின் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெட் ஆர் டெயில் அப்படின்னு சொல்லும். நீங்கள் வந்து ஒரு 6 ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணோன்னா ரோல் அ டைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டைஸை ரோல் பண்ணி உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பரை சொல்லும். அடுத்தது நீங்கள் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேருந்து ஒரு ரேண்டம் நம்பர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 to 100குள்ளேருந்து ஒரு ரேண்டம் நம்பர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிக் அ நம்பர் ஃப்ரம் 1 to 100 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பர் சொல்லும். அலெக்ஸா, flip a coin. Flipping. It's heads. Alexa, roll a dice. 6. Alexa, pick a number from 1 to 100.
Here's a number between 1 and 100. It's 41. நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து ஆர்டர் ட்ராக்கிங். இப்போ நீங்கள் வந்து அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு வந்து ஃபோனில் பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து அலெக்ஸா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அலெக்ஸா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அலெக்ஸாவில் உள்ள அமேசான் அக்கௌண்ட்டும் நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிற அமேசான் அக்கௌண்ட்டும் சேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அலெக்ஸா கிட்ட வந்து ட்ராக் மை பேக்கேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்கள் பேக்கேஜோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் பேக்கேஜ் வந்து அவுட் ஃபார் டெலிவரி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அலெக்ஸா ஒரு நோட்டிஃபிகேஷனாட்ட தந்துடும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு ஸ்பெல்லிங் இல்லாட்டி ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு வேணும்னா அலெக்ஸா கிட்ட ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆப்பிளோட ஸ்பெல்லிங் வேணும்னா அலெக்ஸா கிட்ட ஹவு டு யூ ஸ்பெல் ஆப்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஸ்பெல்லிங்கை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடும். அதே உங்களுக்கு வந்து ஒரு வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் வேணும்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிளே எடுத்துக்கலாம். அலெக்ஸா கிட்ட போயிட்டு ஹவு டு யூ ப்ரொனவுன்ஸ் APPLE அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரொனவுன்சியேஷன் சொல்லிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அலெக்ஸா ஹவு டு யூ ஸ்பெல் ஆப்பிள்? Apple is spelled APPLE. How do you pronounce APPLE? I pronounce that apple, but I'm always working on how I say things and I might not have it right. டைமர் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 மினிட் டைமர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த அலெக்ஸா சொல்லுது பாருங்க, share, comment and subscribe. அது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 5 மினிட் டைமர் வந்து 10 மினிட் டைமராக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் 5 மினிட் டு மை டைமர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் 5 மினிட் டைமரில் 5 மினிட் ஆட் ஆகி 10 மினிட் டைமராக அது மாறிடும். அலெக்ஸா ஸ்டார்ட் டைமர் ஃபார் 5 மினிட்ஸ். 5 minutes, starting now. Add 5 minutes to my 5 minute timer. 5 minutes added. You now have about 9 minutes and 55 seconds left. இப்போ நீங்கள் வந்து ஒரு டைமர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டைமர் வச்சு அது வந்து அடிக்கும்போது நீங்கள் வந்து ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தீங்க, பேச முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டக்குன்னு வந்து அந்த அலெக்ஸா உள்ள ஆக்ஷன் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டைமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றும். இப்போ வந்து உங்களுக்காக ஒரு போனஸ் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அந்த போனஸ் ஃபீச்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து IPL சீசன், அதனால நீங்கள் வந்து இப்போ ஐபிஎல்லோட லைவ் கமெண்ட்ரி வேணா நீங்கள் வந்து அலெக்ஸா கிட்ட கிவ் மீ லைவ் கமெண்ட்ரி ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடக்கிற மேட்சோட லைவ் கமெண்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த டீமோட ஸ்கோர், ரன்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து அலெக்ஸா கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து உங்கள் ஒரு டீமோட லீடர் போர்டில் எத்தனாவது ரேங்க்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அலெக்ஸா கிட்ட வாட் இஸ் த ரேங்கிங் ஆஃப் அப்படின்னு கேட்டுட்டு எந்த டீம் வேணுமோ அது கேட்டிங்கன்னா அந்த டீமோட ரேங்கிங் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அலெக்ஸா கெட் IPL லைவ் கமெண்ட்ரி. Here's the latest commentary for Rajasthan Royals versus Delhi Capitals. 8.1 Ravichandran Ashwin to David Miller, flatter ball on middle. Miller nudges it to deep mid-wicket for a single. 8.2 Ravichandran Ashwin to Riyan Parag, floated ball outside off. Parag slaps this to deep cover for a single. Alexa, stop. 8. Alexa, what is the rank of Mumbai Indians? Mumbai Indians are currently third with 2 points, a net run rate of 0.225 and a record of 1 win and 1 loss. Thank you. You're very, 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 very